ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேக்கிங் டிப்ஸ் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி வந்து ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ஃபட்ஜியாக எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிப்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், ரெசிபி கிடையாது. ஸோ நான் வந்து ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் 6 இன்ச் டின்னில் கொஞ்சம் ப்ரௌனி பேட்டர் எடுத்துக்கிறேன். மிச்சம் வந்துட்டு அப்படியே வச்சிடுறேன். இப்போது இந்த ப்ரௌனி பேட்டரை நம்ம அந்த டின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்பேச்சுலா வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒயிட் கம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு சாப் பண்ணி கொஞ்சம் பெரிய துண்டாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே மில்க் கம்பவுண்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சாப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம டார்க் கம்பவுண்டு சேர்ப்போம் இல்லைங்களா? எப்போவுமே ப்ரௌனி பண்ணும்போது நம்ம மேலாப்பில் தான் எல்லா சாக்லேட்டும் வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ப்ரௌனி பேட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வைங்க. ஸோ டார்க் கம்பவுண்ட் வந்து 2 தான் நான் சேர்த்துக்கிறேன். மிச்சம் எல்லாம் நான் டாப்பில் தான் நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிற ப்ரௌனி பேட்டர்ஸை இதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்பேச்சுலா வச்சு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் உள்ளே வச்சு நம்ம ப்ரௌனி பேட்டர் மேலே போட்டு செய்யும் போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது உள்ளே ஃபட்ஜியாகவும் சாக்லேட்டியாகவும் இருக்கும். நம்மளது வந்து ஆல்ரெடி வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் சாக்லேட் போட்டு ஓவர்லோடட் ப்ரௌனி சாக்லேட் தாங்க இது சொல்லணும். ஸோ மேலே வந்து நான் இது டார்க் கம்பவுண்ட் நான் சேர்த்துட்டேன். அது ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை சேர்த்துட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம 4 சைடும் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து இந்த ப்ரெட் நைஃபை வச்சு நல்லா 4 சைடும் நம்ம நல்லா குத்தி எடுத்து இந்த பட்டர் கவரை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ரௌனி அப்படியே வந்துடும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. வேறு என்ன பேக்கிங் டிப்ஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு பேக்கிங் டிப்ஸில் பார்க்கலாம். டில் தென் ஹாவ் எ நைஸ் டே. பை பை.